அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிட சிந்தனை. சோதனைகளிலிருந்து வாழ்க்கையில் யாருமே தப்ப முடியாது. தீர்க்கதரிசிகள், நபிமார்கள் கூட உலகத்திலேயே மனிதர்களில் ஆகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். துல்கர்னைன் என்றொரு மன்னர் இருந்தார். உலகையெல்லாம் ஆட்சி செய்தார். அவர் வழியில் வரும் பொழுது நோய்வாய்ப்பட்டார். இறக்கும் தருணத்திலே ஒரு கொழுத்த ஆட்டை வாங்கி தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்பி வைத்து சொன்னார், இதுவரை எந்த சோதனைக்கும் முகம் கொடுக்காத, நேசித்த யாரையும் இழக்காத நபர்களை அழைத்து இந்த ஆட்டை சமைத்து விருந்து கொடுங்கள் அம்மா என்று சொல்லி அனுப்பினார். அம்மாவுக்கு ஆடு கிடைத்தது. அதையும் அறுத்து விருந்து தயார் செய்தார். ஆனால் மகனினுடைய அந்த இறுதி உபதேசத்தை நிறைவேற்ற முடியவில்லை. காரணம், உலகத்திலே சோதனைக்கு ஆட்படாதவர்கள், நேசித்தவர்களை இழக்காதவர்கள் யாருமே இல்லை. அம்மா சொன்னார், வாழும் பொழுதும் நிறைய எனக்கு உபதேசம் செய்திருக்கிறாய், உன் மரணமும் எனக்கு எவ்வளவு பெரிய உபதேசத்தை தந்துவிட்டது என்று சொல்லி அவருடைய மறுமைக்காக வேண்டி அவர் பிரார்த்தித்தார். புரிந்து கொள்ளுங்கள், சோதிக்கப்படாதவர்கள் உலகில் யாரும் இல்லை. சோதனை இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. பொறுமையோடு இருந்தவர் வெற்றி பெறுவார். அங்கலாய்ந்து கொண்டவர் நிச்சயம் அதை அனுபவிப்பார். யோசிப்போம்.